ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது காஷ்மீர் காபா. காஷ்மீரினுடைய பாரம்பரியமான ஒரு பானத்துக்கு பேர் தான் காஷ்மீர் காபா. அதாவது சமோவர் அப்படிங்கிற ஒரு பித்தளை பாத்திரம், நல்லா பெருசாகவே இருக்கும். அதில் காஷ்மீரில் விளையக்கூடிய அந்த தேயிலைகளை போட்டு மரப்பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் போட்டு, இந்த மசாலா பொருட்களை எல்லாம் போட்டு கொஞ்சம் குங்குமப்பூவையும் அதில் போட்டு தேன் அல்லது குல்கந்து இதை சேர்த்து அவங்க கொடுப்பாங்க பாருங்கள். ஒரு பானம் அவ்வளோ ஒரு சுவையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாரம்பரிய பானம் நம்ம குடிக்கணும்னா கண்டிப்பாக காஷ்மீருக்கு ஒரு முறையாவது போகணுங்க. சோலோ ட்ராவலர்ஸ் அவங்களுடைய டெஸ்டினேஷன் வந்து காஷ்மீர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பூமியினுடைய சொர்க்கம் காஷ்மீர். அந்த பனி மலைகளை அந்த விமானத்திலேருந்து பார்க்கும்போது கிடைக்கிற அழகே ஒரு தனி அழகுங்க. நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேராக காஷ்மீருக்கு நம்ம ட்ரெயின்லேயே போகலாம். அதாவது அந்தமான் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு அதுக்கு பேர். அதில் கட்ரா அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேஸ் வரைக்கும் நம்ம போகலாம். கட்ராலேருந்து நம்ம வந்து ஸ்ரீநகர் போகணும். நம்ம ஜம்மு காஷ்மீர் நம்ம சொல்லியே பழகியிருக்கோம். ஆனால் ஜம்மு வேற, காஷ்மீர் வேற. ரொம்ப அற்புதமான ஒரு மலைகள், வெள்ளை போர்வை போத்தியது மாதிரி இருக்கும் காஷ்மீரில். நமக்கு வந்து கம்பளி போர்வை இல்லாமல் நம்மளால் அங்கே எங்கேயுமே போக முடியாது. அந்த அளவுக்கு குளிர் இருக்கும். -2 டிகிரிலேருந்து -10 டிகிரி வரைக்கும் கூட குளிர் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் காஷ்மீரில் உண்டு. காஷ்மீருடைய அழகை ரசிக்கணும், இந்த காஷ்மீர் காபான்னு சொல்லக்கூடிய குளிர்பானத்தை, இந்த பானத்தை குடிக்கணும், இந்த சூடான பானத்தை குடிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம போக வேண்டிய மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான மாதங்களில் காஷ்மீருக்கு பயணம் போவாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் கூட போவாங்க. பார்த்திங்கன்னா அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த காஷ்மீர் வந்து பச்சை பசேல்னு இருக்கும். காஷ்மீருடைய அழகே தனி. அதில் வந்து பார்த்திங்கன்னா சோன்மார்க்கு, குல்மார்க்கு, பெஹல்காமு, தால் ஏரி இதெல்லாம் ரொம்ப விசேஷமான இடங்கள். தால் ஏரி பக்கத்தில் ஒரு மலையில் 240 படி ஏறி போய் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் வழிபட்ட ஒரு சங்கராச்சாரியருடைய கோயில் அங்கே இருக்குது. அங்கே சிவபெருமானுடைய இதை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தலமாகவும் அது இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா முகல் கார்டன், முகலாயர்களுடைய கார்டன் அங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். அவ்வளோ விசேஷங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் வந்து காஷ்மீர். அதுலேயும் அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி வரைக்கும் அங்கே ஒரு மூடு பனி இருக்கும், பனி மூட்டம் இருக்கும். முன்னாடி யார் இருக்கான்னு இப்போ யாருக்குமே தெரியாது. ஒரு 2 அடியில் முன்னாடி யார் இருக்கான்னு கூட தெரியாது. வாகனங்கள்லாம் வர்றது போகிறது எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு பகல் 11 மணி 12 மணி வரைக்குமே அப்படியே இருக்கும். ஆனால் அந்த நெடுஞ்சாலைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு ஒரு இராணுவ வீரரை நீங்கள் பார்க்கலாம். அந்த கடும் குளிரிலும் நம் தேசத்தை காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய காவல் தெய்வமாக அவங்க அங்கே இருந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு 3 மணி தான், அதுக்கு மேலே பனி வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பி நம்முடைய எந்த இடத்துல நம்ம தங்கியிருக்கோமோ அந்த இடத்துக்கு திரும்பி வர்ற மாதிரி ஆகிரும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக முடியும். இங்கேருந்து காஷ்மீருக்கு போகிற செலவை விட அங்கே காஷ்மீரில் நமக்கு ஆகிற செலவும் கணிசமான அளவில் இருக்கும். அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மலையேற்றம், குதிரை தான் ரொம்ப முக்கியம். அந்த சோன்மார்க்காக இருக்கட்டும், குல்மார்க்காக இருக்கட்டும், பகல்காமாக இருக்கட்டும், இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 1 மணி நேரம் பயணம் அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை வந்து நம்ம வந்து குதிரையின் மேலே தான் நம்ம ஏறி போக முடியும். இப்போ குதிரை சவாரி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நமக்கு சொல்லுவாங்க. நம்ம அவங்கள்ட்ட பேரம் பேசி தான் நம்ம போகணும். இல்லைன்னா காஷ்மீர் போகிறதே வேஸ்ட்டு. காஷ்மீருக்கு போகலாம், காஷ்மீரில் நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்களுக்கு போகிறதுக்கு வாகனங்கள்லாம் போக முடியாது, குதிரையில் தான் போகணும். அப்போது அந்த குதிரை ஓட்டுறவரும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் டிப்ஸும் கேட்பார் பாவம். ஆனால் அதுதான் அவருக்கான வாழ்வாதாரமாக அது வந்து இருக்கும். நம்முடைய ஒரு நாள் செலவுங்கிறது அவர்களுடைய வாழ்நாள் உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த குதிரை, அந்த பனிப்பொழிவுகள், அது மட்டும் இல்லாமல் அந்த கொண்டோலா ரைடுன்னு சொல்லி கேபிள் காரில் போகக்கூடியதெல்லாம் அங்கே பார்க்கலாம்.
அந்த பனி பொழியக்கூடிய அந்த இடத்துல ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலே பனி போர்வை போர்த்தி இருக்கக்கூடிய பனி பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காஷ்மீரினுடைய அழகை வந்து ரசிக்கும் போது எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே சீனரிஸாக இருக்கும். அந்த பனியில் விளையாடக்கூடிய அத்தனை விளையாட்டுகளையும் நமக்கு அவங்களே சொல்லி தருவாங்க. அதில் பனியில் சறுக்கக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது அங்கே இருக்கக்கூடிய நிறைய விளையாட்டுகள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து காஷ்மீர். அப்படிப்பட்ட குளிர் அடிக்கக்கூடிய அந்த இடத்துல சூடான அந்த தேநீரை குடிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கதகதப்பு உண்மையிலே வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.